Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல இன்பில்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம இன்டிஜரா கன்வெர்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்ப்போம். அதாவது மேக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா ATOI அப்படிங்கற மேக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா சிம்பிளா ஒரு ஸ்ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிரலாம். அந்த இன்பில்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டிஜரா கன்வெர்ட் பண்றது அப்படினு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், அந்த ப்ரோகிராமோட அவுட்புட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு அப்புறம் நம்ம அந்த ப்ரோகிராம் எப்படி போறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட்டில் நமக்கு என்டர் த ஸ்ட்ரிங்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக 1 2 3 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், அது நமக்கு இன்டீஜராக கன்வெர்ட் ஆகி 1 2 3 அப்படின்னு காட்டும். இந்த ப்ரோக்ராம் எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் நேமு www.tutorjos.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோ வேணும்னா எங்கள் வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு நியூ ஃபைலை ஓப்பன் பண்ணி அதை ஃபஸ்ட் நான் C ஃபைலாக சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு C ஃபைல் அப்படிங்கிற என்ன பண்ணுறேன், ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். include stdio.h, அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .hங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறேன், include conio.h, அதாவது கன்சோல் இன்புட் அவுட்புட் .hங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் void main, அதாவது நம்மளுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட்டில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த மெயின் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேரியபிள் டிக்ளரேஷன், அதாவது என்னென்ன வேரியபிள்ஸ் நம்ம உள்ள யூஸ் பண்ணுமோ அந்த வேரியபிள்லாம் ஃபஸ்ட் நான் டிக்ளேர் பண்ணோம். ஃபஸ்ட் நான் இன்டிஜர் டைப் ஆஃப் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். லூப்பிங்காக ஐன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக NUM அப்படின்னு சொல்லி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லி இந்த இடத்துல நான் டிஃபைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்து நம்ம கொடுக்க போகிற கேரக்டர், அதாவது ஸ்ட்ரிங்கை இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கேரக்டர் டைப்பில் ஒரு பாயிண்டர் வேரியபிள் ஏன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் CLR அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் printf அப்படிங்கிற ஒரு அவுட்புட் ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ண போகிறேன். என்டர் த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா GETS, அதாவது கெட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிற ஸ்ட்ரிங்கை இன்புட் வாங்கி A அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், கெட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன்லாம் A அப்படிங்கிற வேரியபிளை ப்ளேஸ் பண்ணுறேன். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கி ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபார் லூப் ரன் பண்ணுறேன். ஃபார் ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் 0ன்னு சொல்லி இன்ஸ்லைஸ் பண்ணுறேன். நமக்கு லூப் எது வரலும் ரன் ஆகணும், அதாவது A of I நாட் ஈக்குவல் டு நல் கேரக்டர், அதாவது /0, அதாவது எம்டியாக இருக்கிறவரை நமக்கு அந்த A அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூஸ் நமக்கு எம்டி ஆகிற வரலும் நமக்கு லூப் ரன் ஆகணும். அதனால் A of I நாட் ஈக்குவல் டு நல் கேரக்டர்னு சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் டைப் I++ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், நான் அதனுடைய ASCII வேல்யூ செக் பண்ண போகிறேன். இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி இஃப் A of I அப்படிங்கிற பொசிஷனில் இருக்க கேரக்டரோடைய ASCII வேல்யூ பார்த்தீங்கன்னா 47ல் இருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு 58 வரலும் இருந்தால் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ASCII வேல்யூ இருக்க கேரக்டர் நமக்கு டிஜிட்ஸாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன். இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணனா ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், NUM நம் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை ஃபஸ்ட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ணி அதோடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கேரக்டரை ஆட் பண்ணுறேன். அதாவது A of I அதுலேருந்து என்ன பண்ணுறேன், 48 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நான் சப்ராக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டு கிடச்சிரும். இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணுறேன். printf ஸ்லாஷ்னு பார்த்தீங்கன்னா நியூ லைனுக்காக NUMBR நம்பர்னு சொல்லி என்ன பண்ணுறேன், அந்த ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். %d, அதாவது இன்டிஜர் டைப்பில் இருக்கும், அதனால் %dன்னு சொல்லி கொடுத்துட்டேன். நமக்கு அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா NUM அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஜஸ்ட் அந்த வேரியபிளை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கெட் CH நம்மளோட ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக கெட் CH அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கால் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். Alt F9, நமக்கு எரர்ஸ் எது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். இப்போ 1 2 3 4 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் கொடுக்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற இன்புட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்குறோம். ஜஸ்ட் நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், அதனுடைய அந்த ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிடும். இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எந்த ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க நம்பர்ஸை நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட வெப்சைட் நேமு www.tutorjos.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் வேணாலும் அல்லது டிசைனிங் டியூட்டோரியல் வேணாலும் நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனலில் எங்களோட வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.